ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 22/8/2024. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு கல்பத்திலும் அனைத்து விதமான நடிப்பையும் நடித்து விட்டீர்கள். இப்போது நடிப்பு நிறைவடைகிறது, வீட்டிற்கு போகணுன்றார் பாபா. சத்திக ஆரம்பத்திலிருந்து கலியுகத்துடைய கடைசி சங்கமுகம் வரைக்கும் நம்ம அனைத்து விதமான நடிப்புகளையும் ஏற்று நடித்து விட்டோன்றார். ஆல்ரவுண்டு நடிப்பை நம்ம நடிச்சிட்டோம். இப்போ நடிப்பு நிறைவடைகிறது, இப்போ வீட்டுக்கு போகணும் என்று பாபா கூறுகிறார். இன்றைய முரளியில் 2 கேள்வி. முதல் கேள்வி, குழந்தைகளாகிய நீங்கள் தங்களின் மகிமைகளை எந்த வார்த்தைகளில் கூறுகின்றீர்கள்? குழந்தைகளாகிய நீங்கள் தங்களின் மகிமைகளை எந்த வார்த்தைகளில் கூறுகின்றீர்கள்? பதில், நாங்கள் பிராமணர்கள், உச்சி குடுமிக்கு சமமானவர்கள். நமக்கு நிராகாரமானவர் பகவானே அமர்ந்து கற்பிக்கிறார். நிராகார பகவானே அமர்ந்து கற்பிக்கிறார். ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு கற்பிக்கின்றார்கள். ஆனால் இங்கே நமக்கு சுயம் பகவானே கற்பிக்கின்றார். ஆனால் சுயம் பகவானே கற்பிக்கின்றார் என்றால் நம்ம எவ்வளோ பாக்கியசாலி என்று பாபா சொல்கிறார். அப்போ நம்மளுடைய மகிமைகளை நம்ம எந்த வார்த்தைகளை நம்ம சொல்கிறோம்? எங்களுக்கு பகவானே இந்த படிப்பை சொல்லி கொடுக்குறாரு, நாங்கள் ரொம்ப பாக்கியசாலி என்று நாம் கூறுகின்றோம். இரண்டாவது கேள்வி, இந்த நாடகத்தில் அனைவரையும் விட மிகப்பெரிய நிலை யாருடையது? இந்த நாடகத்தில் அனைவரையும் விட மிகப்பெரிய நிலை அல்லது பாகம் யாருடையது? பதில், நிராகார் தந்தையினுடையது. அவர் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். அனைத்து ஆத்மாக்களும் நாடகம் என்ற நூலில் கட்டப்பட்டுள்ளீர்கள். அனைவரையும் விட மிகப்பெரிய நிலை பாபாவினுடையதாகின்றார். இப்போ இந்த ட்ராமாவில் எல்லோரையும் விட மிகப்பெரிய நிலை யாருடையது? பாபாவினுடையது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய வீடு சாந்தி தாமம். உங்களுக்கு வீட்டினுடைய நினைவு இருக்கிறதா? மறந்து விடவில்லையே என பாபா தன்னுடைய ஆன்மீக குழந்தைகளிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும் அல்லவா? இப்போ இந்த துக்க உலகத்திலிருந்து முக்தி அடைந்து முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். வீட்டிற்கு சென்று பிறகு சுகதாமத்தில் வர வேண்டும். அங்கே தூய்மை, சுகம், சாந்தி இருக்கும். இதைத்தான் பாடுகிறார்கள். ஏ பதித்த பாவனா, இந்த பதித்தமான உலகத்தில் இருந்து எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று. இங்கே நிறைய துக்கம் இருக்கிறது, எங்களை சுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என தந்தையை அழைக்கின்றார்கள். குழந்தைகளுடைய புத்தியில் சாந்தி தாமம் என்றால் என்ன, சுகதாமம் என்றால் என்ன என்ற ஞானம் இருக்குது. நீங்கள் சுகதாமத்தில் இருந்தீர்கள், இப்போ மீண்டும் துக்கதாமத்தில் வந்துள்ளீர்கள். நொடி, நிமிடம், மணி, நாள், வருடங்கள் கழிந்து விட்டது. இப்போது 5000 வருடத்தில் எத்தனை நாட்கள் மீதம் இருக்கின்றது? பாபா குழந்தைகளுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். மிகவும் எளிதான விஷயமாகும், இதில் குழப்பம் அடைவதற்கு எதுவுமே இல்லைன்றார். வியாபாரிகள் கூட கணக்கு எழுதும்போது ஸ்வஸ்திக் போடுகின்றார்கள். அதை கணேஷ் என கூறுகின்றார்கள். கணேசருக்கு யானையின் தும்பிக்கையை காண்பிக்கின்றார்கள். மனிதர்கள் பணத்தை செலவழித்து சித்திரங்களை உருவாக்குகின்றார்கள். இதற்கு நேரத்தை வீணாக்குதல் என்று பெயரிட்டார். உங்களுக்கு எவ்வளோ சக்தி இருந்தது, அந்த நாள் ஒவ்வொரு நாளாக குறைந்து கொண்டே போகிறது. அதாவது காரிலிருந்து பெட்ரோல் குறைந்து கொண்டே போவது போன்று குறைகிறது என்றார். இப்படி ஒரு காரில் பெட்ரோல் இருக்குது, இப்போ நம்ம ஓட்ட பெட்ரோல் குறைஞ்சிக்கிட்டே போகுது, அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்றார். இப்போது நீங்கள் மிகவும் பலவீனமாக ஆகிவிட்டீர்கள். 5000 வருடத்திற்கு முன்பு பாரதம் எப்படி இருந்தது? அளவற்ற சுகம் இருந்தது, எவ்வளோ செல்வம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை அவர்கள் எப்படி பெற்றனர்? ராஜயோகத்தை கற்றனர். இதில் சண்டை போடுவதற்கு எதுவுமே இல்லை. இதற்குத்தான் ஞான ஆயுதம் என்று பெயரிட்டார் பாபா. நினைவு மற்றும் ஞானத்தில் எவ்வளோ பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்கின்றன. நீங்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்கின்றீர்கள். தேவதைகளுக்கு அகிம்சையாளர்கள் என்று பெயர். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு
மனிதரிலிருந்து தேவதையாகக்கூடிய போதனைகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து இந்த எல்லையற்ற சொத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். இது ஆத்மாவின் விஷயமாகும். இதில் ஸ்தூலமான சண்டைகளின் விஷயம் எதுவுமே இல்லை. நாம் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவில் கொண்டு வர வேண்டும். ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடு பிரம்மாண்டமாகும். நாம் அங்கே வசிக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்கட்டும். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு அம்சோ சொகம் என்பதன் பொருளை புரிய வைத்திருக்கிறார். அவர்கள் ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மா என்கிறார்கள். அம்சோ சோமுக்கு அவங்க என்ன அர்த்தம் சொல்கிறாங்க? ஆத்மாவும் பரமாத்மா ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு நாடகத்தினுடைய முதல் இடைக்கடை கால அளவு எதை பற்றியுமே தெரியாது. இந்த சரீரத்தில் இப்போ நீங்கள் பிராமணர்கள் என பாபா உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக சிவபாபா தத்தெடுத்திருக்கிறார், படிக்க வைக்கின்றார். இது நினைவிருக்க வேண்டும். அனைத்து ஆத்மாக்களும் இந்த நாடகம் என்ற நூலில் சுழன்று கொண்டிருக்கின்றனர். ஆரம்பத்தில் நாம் தேவதையாக இருந்தோம், பிறகு நாமே சத்திரிய தர்மத்தில் வந்தோம். அதாவது சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்தில் வந்தனர். இத்தனை பிறவிகள் எடுத்தோம் என அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும்ன்றார். இது வர்ணங்களின் குட்டிக்கரணம் என இப்பொழுது பாபா புரிய வைத்துள்ளார். இப்போ மீண்டும் சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகின்றீர்கள், பிறகு பிராமணனிலிருந்து தேவதை ஆகின்றீர்கள். மனிதர்களை ஒருபொழுதும் பகவான் என கூற முடியாது. அவர் நிராகாரமானவர். இங்கே வந்து குழந்தைகளாக உங்களை படிக்க வைக்கின்றார். இதில் குழப்பம் அடைவதற்கு எந்த விஷயமும் இல்லை. பள்ளிக்கூடத்தில் நாங்கள் குழப்பம் அடைந்து விட்டோம், எங்களுக்கு நிச்சயம் இல்லை என்று மாணவர்கள் சொல்வார்களா என்ன என்று பாபா வந்து கேட்கிறார். படிப்பை படித்து நல்ல நிலை அடைகின்றார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் விஸ்வத்திற்கு அதிபதியாக எப்படி மாறினார்? நிச்சயமாக பாபா மூலமாக மாறினார். பாபா உண்மையை தெரிவிப்பார். பகவான் தவறானவைகளை கூற முடியாது. இது மிகப்பெரிய தேர்வாகும். இந்த சமயம் மக்களை ஆளுகின்றனர். இதற்கு பஞ்சாயத்து ராஜ்யம் என்று பெயர். கௌரவர் பாண்டவரன் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் தான் ஆன்மீக வழிகாட்டிகள், அனைவருக்கும் ஆன்மீக வீட்டிற்கு வழிகாட்டுகின்றீர்கள். அது ஆத்மாக்களாகிய உங்களுடைய ஆன்மீக வீடாகும். ஆத்மா பிறவி எடுத்து நடிக்கின்றது. இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாருமே அறியலன்றார் பாபா. ரிஷி முனி போன்ற யாருமே படைப்போர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையை அறியவில்லை. லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறுகின்றார்கள். ஆனால் அதற்கும் எந்த கணக்கும் இல்லைன்றார். முழு பாதி சுகதாமும் பிறகு பாதி துக்கதாமும் என பாதி பாதையாக கூட இருக்க முடியாதென்றார். இது பதித்தமான விகார உலகம், அது விகாரமற்றதாகும். பாபா எவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், ஆனால் எவ்வளோ சாதாரணமாக இருக்கின்றார். யாராவது பெரிய மனிதர்கள் அதிகாரிகளை சந்திக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கின்றார்கள். பதித்தமான உலகத்தில் பதித்தமான மனிதர்கள்தான் பதித்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார்கள். பாவனமானவர்கள் குப்தமாக இருக்கின்றார்கள், வெளியில் எதுவுமே தெரியலன்றார். பாபாவிற்கு நாலேஜ்ஃபுல் ஆனந்த கடல் என்று பெயர். இந்த விஷயங்கள் பாபாவிற்குள் நிறைந்திருக்கின்றது. ஆகவே அவருக்கு ஞானக்கடல் என்று பெயர். ஒவ்வொரு மனிதனுடைய நிலையை பற்றி மகிமைகள் தனித்தனி என்றார் பாபா. எல்லோரை விட நிராகார தந்தையினுடைய நிலையே உயர்ந்தது. இங்கே அனைவருக்கும் அவரவருக்கென்று நடிப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு சிலர் ஒரு பிறவியாவது நடித்துவிட்டு திரும்ப செல்கிறார்கள். இந்த மனித சஷ்டி என்பது பல்வேறு விதமான மரம் என பாபா புரிய வைக்கின்றார். ஒன்றை போல இன்னொன்று இருக்காது. ஆத்மா ஒன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் சரீரம் ஒன்று போல இன்னொன்று இருக்காது. நாடகத்தில் ஒன்று போல இருவரின் முகங்களை உருவாக்குகின்றார்கள். அதில் தன்னுடைய கணவர் யார், இவரா அவரா என குழம்பி போகின்றார்கள். நாடகத்தில் சொல்கிறார். ஆனால் இது எல்லையற்ற விளையாட்டாகும். இதில் ஒருவரை போன்று இன்னொருவர் இருக்க முடியாது. ஒவ்வொருவரின் தோற்றமும் தனித்தனியாகும். வயது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் தோற்றம் ஒன்றாக இருக்காதுன்றார். சினிமாவில் வேணால் அது போல் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறார், இந்த எல்லையற்ற ட்ராமாவில் ஒவ்வொருவருடைய தோற்றமும் தனித்தனின்றார். ஒவ்வொரு பிறவியிலும் தோற்றம் மாறிக்கொண்டே போகிறது. எவ்வளோ பெரிய எல்லையற்ற நாடகம். எனவே அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நாடகத்தில் என்ன நடிப்பு இருக்கிறதோ
அது நடிப்பார்கள். நாடகத்தில் யாரையுமே மாற்ற முடியாதுன்றார். அனைவருடைய தோற்றமும் தனித்தனியாக இருக்கிறது. எத்தனை விதமான தோற்றங்கள் இருக்கின்றார். ஜஸ்ட்டு கொஞ்சமாவது ஒரு மாற்றம் என்பது இருக்கத்தான் செய்யும் இல்லையா? இந்த ஞானம் முழுவதையும் புத்தியினால் புரிந்து கொள்ள வேண்டியதாகும். எந்த புத்தகமும் கிடையாது. கீதையின் பகவான் கையில் கீதை எடுத்து வருகின்றாரா என்ன? அவரோ ஞானக்கடல் ஆவார். புத்தகத்தை எடுத்து வருவதில்லை. இப்படி லௌகீகத்தில் பார்த்தீங்கன்னா வாத்தியாரங்க படிப்பு சொல்லித்தராங்க அப்படின்னா புத்தகத்தை கொண்டு வந்து படித்து சொல்லுவாங்க இல்லையா, சொல்லி தருவாங்க. ஆனால் இங்கே பாபா நமக்கு வந்து இந்த ஞான படிப்பை கொடுக்குறாரு. ஏதாவது புத்தகத்தை எடுத்துகிட்டு வராரு. கீதை சம்மந்தப்பட்ட புத்தகத்தை எடுத்துக்கொண்டா வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்றார் பாபா. ஏன்னா பாபா யார்? ஞானக்கடலானவர். பக்தி மார்க்கத்தில் புத்தகங்களை உருவாக்குகிறார்கள். எனவே இது அனைத்து நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஒரு நொடியை போன்று இன்னொன்று இருக்காது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து கற்பிக்கப்பட்டுள்ளது. சக்கரம் முடிவடைந்ததும் மீண்டும் புதிய தலைமுறை என்பது ஆரம்பமாகும். மூலவதனத்திலிருந்து இங்கு நடிப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். எவ்வளோ பெரிய மேடை! இதை யாரும் அளக்க முடியாது, யாரும் சென்றடைய முடியாது. கடல் மற்றும் ஆகாயத்தினுடைய முடிவை யாரும் அடைய முடியாது. ஆகவே முடிவற்றது என்று பாடப்படுகிறது. முன்பு யாரும் இவ்வளோ முயற்சி செய்யவில்லை. இப்பொழுது முயற்சி செய்கின்றார்கள். விஞ்ஞானம் கூட இப்பொழுது இருக்கிறது. பிறகு எப்பொழுது ஆரம்பமாகும்? பாபா சொல்கிறாரு, அவங்களுடைய நடிப்பு எப்பொழுது இருக்கிறதோ அப்போ ஆரம்பமாகின்றார். இவ்வளோ விஷயங்கள் அனைத்தும் சாஸ்திரங்களில் கிடையாது. சொல்பவருக்கு பதிலாக கேட்பவரின் பெயரை போட்டுவிட்டனர். இது கருப்பான ஆத்மா, அது வெள்ளையான ஆத்மா. கருப்பான ஆத்மா இவர் மூலமாக கேட்டு வெள்ளையாக மாறுகிறது. ஞானத்தின் மூலம் இவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கின்றது. இது கீதா பாடசாலையாகும். யார் படிக்க வைக்கின்றார்கள்? பகவான் ராஜயோகத்தை அமரபுரிக்காக கற்பிக்கின்றார். ஆகவே இதற்கு அமரக்கதை என்று பேர். நிச்சயமாக சங்கமயுகத்தில் தான் கூறப்பட்டிருக்கும். யார் போன கல்பத்தில் படித்தனரோ அவர்களே பிறகு வந்து படிப்பார்கள். மேலும் வரிசை கிரமத்தில் பதவி அடைவார்கள். நீங்கள் இங்கே எத்தனை முறை வந்துள்ளீர்கள்? எண்ணவே முடியாதுன்றார். இந்த நாடகம் எப்பொழுது ஆரம்பித்தது என யாராவது கேட்டால் இது அனாதியாக சென்று கொண்டிருக்கிறது என நீங்கள் கூறினீர்கள். எண்ணி கூற முடியாது. கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வராது. சாஸ்திரங்கள் அனைத்து பக்தி மார்க்கத்தினுடைய கதைகள். அதை படித்து கொண்டே இருக்கின்றார்கள். இங்கே பல மொழிகள் இருக்கின்றன. சத்தியுகத்தில் பல மொழிகள் கிடையாது. ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே 2-3 அடுக்கு மாடி கட்டிடங்கள் கட்டுவதற்கு அவசியம் இல்லைன்றார். சத்தியுகத்தில் கட்டைகளின் அவசியமும் இல்லைன்றார். அங்கே தங்கம் வெள்ளியினால் ஆன கட்டிடங்கள் தான் இருக்கும். விஞ்ஞானத்தின் வேகத்தால் சீக்கிரமாக கட்டிடங்களை கட்டுவார்கள். இங்கே விஞ்ஞானத்தின் சுகமும் இருக்குது, துக்கமும் இருக்கின்றார். சத்தியத்தில் பாருங்கள், வீடெல்லாம் எப்படி இருக்கின்றார்? தங்கம் வெள்ளியினால் ஆன கட்டிடங்கள் இருக்கின்றார். வெள்ளியினால் ஆன கட்டிடம் யாருக்கு இருக்கும்? பிரஜையிலும் பிரஜை, ரொம்ப சாதாரண பிரஜை சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்களுடைய வீடு வந்து வெள்ளி வந்து கலந்துருக்கும். மற்றபடி அங்கே தங்கம், வைரம், வைடூரியங்களால் ஆன கட்டிடங்கள் இருக்கும். இங்கே விஞ்ஞானத்தினுடைய சுகமும் இருக்குது, துக்கமும் இருக்கின்றார் பாபா. இதன் மூலமாக முழு உலகமும் அழிந்து போகும். இதற்குத்தான் வெளிப்பகட்டினுடைய வீழ்ச்சி என்று பெயர். மாயா எவ்வளோ பகட்டாக இருக்கின்றது. பணக்காரர்களை பொறுத்தவரை இதுவே சொர்க்கம். அதனாலே அவர்கள் உங்களின் விஷயங்களை கேட்பதில்லை என்றார் பாபா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைவு யாத்திரையில் உறுதியாகி கொண்டே போகின்றீர்கள். பிறகு எதுவும் உங்களுக்கு நினைவு வராது. வீடு மற்றும் ராஜ்யம் மட்டும்தான் நமக்கு நினைவு வரும்ன்றார். பிறகு இந்த வேலை போன்ற எதுவுமே நினைவு இருக்காது. உட்கார்ந்தபடியே மாரடைப்பு ஏற்பட்டு இறப்பது போன்று இறந்து போவார்கள்ன்றார் பாபா. அது துக்கம் ஏற்படாது. அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக இந்த சரீரத்தை விட்டு போயிடுவோன்றார். பாபாவை தெரிந்து கொண்டனர், சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகின்றனர். உங்களுக்கு உரிமை இருக்குது இதுக்கு, சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகுவதற்கு. எல்லோருக்குமே இல்லைன்றார். ஏன்னா எல்லோருமே சொர்க்கத்திற்கு வரமாட்டார்கள். தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவருக்கும் ஆன்மீக வீட்டிற்கு வழிகாட்ட வேண்டும். ஞானம் மற்றும் யோகத்தின் ஆயுதங்களால் முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும். இரட்டை அகிம்சையாளர் ஆக வேண்டும். செகண்ட் பாயிண்ட். 84 பிறவிகளின் ஆல்ரவுண்டு பாகத்தை நடிப்பவர்கள் இப்போது ஆல்ரவுண்டர் ஆக வேண்டும். அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும். எல்லையற்ற பலவிதமான நாடகத்தில்
ஒவ்வொரு நடிகரின் நடிப்பையும் பார்த்து மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். வரதானம் அழிவற்ற ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் புயலையும் பரிசென மாற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிரேஷ்ட பிராமணன் ஆகுக. நீ பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு? புயலையும் பரிசாக மாற்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்றார். அதுக்கு ஆதாரம் என்ன? அழிவற்ற ஊக்கம் உற்சாகம். அழிவற்ற ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் புயலையும் பரிசென மாற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிரேஷ்ட பிராமணன் ஆகுக. விளக்கம்: ஊக்கம் உற்சாகமே பிராமணர்கள் பறப்பதற்கான சிறகு ஆகும். இந்த சிறகுகளால் என்றென்றும் பறந்து கொண்டே இருக்கின்றார். இந்த ஊக்கம் உற்சாகமே பிராமணர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி. ரசனையற்ற வாழ்க்கை அல்ல, என்றென்றும் ரசனை நிறைந்திருக்கின்றார் பாபா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நிறைஞ்சிருக்கு? ரசனை என்பது நிறைஞ்சிருக்கின்றார். ஊக்கம் உற்சாகம் கடினத்தையும் சுலபமாக ஆக்கிவிடும். உற்சாகம் புயலையும் பரிசாக மாற்றிவிடுகின்றார். ஒருபோதும் மனமுடைந்து போக மாட்டீர்கள். எத்தகைய சோதனைகளையும் அல்லது பிரச்சனைகளையும் உற்சாகம் பொழுதுபோக்காக அனுபவம் செய்ய வைக்கும். அத்தகைய அழியாத ஊக்க உற்சாகத்தில் இருப்பவரே உயர்ந்த பிராமணன் ஆவார். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு? ஊக்க உற்சாகத்தை மட்டும் விட்டாதுகின்றார். ஸ்லோகன்: அமைதி எனும் சாம்பிராணி புகை போட்டு வைத்தால் அமைதி இன்மை என்ற துர்நாற்றம் போயிடுன்றார். எப்படி துர்நாற்றம் அடிக்குதுன்னா, சாம்பிராணி போட்டால் துர்நாற்றம் போயிடுது இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல பாபா அந்த சாம்பிராணிக்கு என்ன சொல்கிறார்? அமைதி சொல்கிறார். அமைதி இன்மை தன்மைக்கு என்ன? துர்நாற்றம். அதை நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அமைதியற்ற தன்மை என்பது போயிடுன்றார். நல்லது. ஓம் சாந்தி.